ஹலோ அண்ட் வெல்கம் டு கீப் கோடிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து கஸ்டம் எலமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். கஸ்டம் எலமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு வெப் ஸ்டாண்டர்ட். அது வந்து எல்லா ப்ரௌசர்லேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட வந்து நம்ம எப்படி வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கஸ்டம் எலமெண்ட் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணால் அதை ப்ரௌசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ப்ரௌசரே ரன் பண்ணும். இதை ரன் பண்ணுறதுக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் தேவையில்லை. இது கிட்டத்தட்ட வந்து நம்ம பேராகிராஃப் எலமெண்ட் அப்புறம் பட்டன் எலமெண்ட்லாம் வந்து எப்படி ப்ரௌசரில் பில்டின்னாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளாலையும் வந்து ஒரு கஸ்டம் எலமெண்ட்டை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ப்ரௌசரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ இது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் நோடு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ப்ரௌசர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு index.html க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு பேசிக்கான ஒரு HTML ஃபைல், அதில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேகு, ஓகே, இதில் வந்து main.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு JS ஃபைல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது மட்டும்தான். இப்போது இதில் வந்து நம்ம எழுத போகிற JS வந்து எந்த பில்ட் ஸ்டெப்பும் இல்லாமல் டைரெக்டாக வந்து ப்ரௌசரில் ரன் ஆக போகுது. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டம் எலமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்மல் பேராகிராஃப் எலமெண்ட் மாதிரி நம்மளோட ஓன் பேராகிராஃப் எலமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பேராகிராஃப் எலமெண்ட் வந்து எப்போதுமே வந்து கலர் வந்து க்ரீனில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மை பேராகிராஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இது வந்து எப்போதுமே HTML எலமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கஸ்டம் எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் கான்செப்ட். ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு கிளாஸ் வந்து HTML எலமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குதோ அதை தான் வந்து நம்மளால் கஸ்டம் எலமெண்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர், அதில் வந்து நான் சூப்பர் கிளாஸை இன்ஸ்டன்ஷியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 4 லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்குது. அதில் வந்து நம்ம 2 தான் வந்து ப்ரைமரியாக பார்க்க போகிறது. ஸோ கனெக்டட் கால்பேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, ஸோ இந்த கனெக்டட் கால்பேக்குங்கிற மெத்தடு தான் எப்போ வந்து இந்த நம்மளோட எலமெண்ட் க்ரியேட் ஆகுதோ அந்த எலமெண்ட் வந்து டாமில் அட்டாச் ஆகிறப்ப கால் ஆகும். ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே இதுக்குள்ளே தான் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி இதோட கலர் வந்து எனக்கு க்ரீனாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஸ்டைலோட கலரை வந்து க்ரீன் ஆக்குறேன். ஸோ இப்போ இந்த திஸ்ஸுங்கிறது வந்து நம்மளோட டாம் எலமெண்ட்டை குறிக்கும். இப்போது இந்த எலமெண்ட்டை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மை பேரா அப்படின்னு யூஸ் பண்ணணும். மை ஹைஃபன் பேரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கஸ்டம் எலமெண்ட்டும் அட்லீஸ்ட் ஒரு ஹைஃபனாவது அதில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்டோட கொலைட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரூல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் ரிஜிஸ்டர் பண்ணணும். கஸ்டம் எலமெண்ட்ஸ் டாட் டிஃபைன் மை பேரா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன எலமெண்ட் வந்தாலும் அதை வந்து இந்த நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த எலமெண்ட்டால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதாவது இதை வந்து கஸ்டம் எலமெண்ட் ரிஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. கஸ்டம் எலமெண்ட் ரிஜிஸ்ட்ரியில் ஒரு டேக் கொடுத்து அந்த டேக்கில் நம்ம எலமெண்ட்டை வந்து பைண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் இங்கே வந்து இந்த மாதிரி டேக் கொடுத்து திஸ் இஸ் மை பேரா அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ நான் லைவ் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து டைரெக்டாக இதை வந்து எனக்கு ப்ரௌசரில் ரன் பண்ணும். ஸோ இது இப்போது எனக்கு க்ரீனில் இருக்குது. ஓகே, ஸோ இதே வந்து இப்போ நான் வந்து கலரை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கணும்னு வச்சுக்கோம். கலர் ரெட்டுன்னு கொடுத்தா எனக்கு ரெட் வரணும், கலர் க்ரீன்னு கொடுத்தா எனக்கு வந்து க்ரீன் வரணும்னு வச்சுக்கோம். அப்போது எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம
டாம் எலிமெண்ட்டில் என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே இங்கேயும் யூஸ் பண்ண முடியும். திஸ் டாட் கெட் அட்ரிபியூட் அப்படிங்கிற டாம் மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து கலரை வந்து ஃபெச் பண்ண போகிறேன். இது வந்து இல்லைன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக வந்து க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் 2 கொடுத்துருக்கேன், ரெட்டு க்ரீன். ஓகே, ஸோ இப்போ ப்ரௌசரில் செக் பண்ணுறேன். சி, திஸ் இஸ் மை பேரா அண்ட் திஸ் இஸ் மை பேரா. ஓகே, ஸோ இது ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே கண்டினியூஸாக வர்றதுக்கு ரீசன் வந்து இது வந்து இன்லைன் எலமெண்ட்டாக வந்து டிடெக்ட் ஆகுது. இது பிளாக் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு பேராகிராஃப்க்கு கீழே இன்னொரு பேராகிராஃப் வரும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணணுன்னா எகெயின் நம்ம ஸ்டைல் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் பிளாக்குன்னு அப்டேட் பண்ணிட்டேன். சி, இப்போ இது வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட்டாக டிடெக்ட் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம நிறைய காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளேயே நம்ம ஸ்டேட்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு லாஜிக்கை வந்து இதுக்குள்ளேயே ரன் ஆக வைக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு ரியாக்ட் காம்பனண்ட் இல்லை ஒரு வியூ காம்பனண்ட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமும் இதுலேயும் பண்ணுற மாதிரி நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஒரு கவுண்டர் எலிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை ரீநேம் பண்ணுறேன், மை கவுண்டர் எலிமெண்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்டில் நம்ம கலர்லாம் இருக்க போகிறதில்ல, பட் இந்த பிளாக் வந்து இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போது இந்த எலிமெண்ட் க்ரியேட் ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் பட்டன் வரணும், ஒரு டிக்ரிமெண்ட் பட்டன் வரணும், அப்புறம் வந்து ஒரு டெக்ஸ்ட் வரணும். ஸோ இது மூணுமே வந்து இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த இன்க்ரிமெண்ட்டை ப்ளஸ் பண்ணால் வந்து நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், அது இந்த டிஸ்பிளேயில் தெரியணும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணால் அந்த கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறது நம்ம டிஸ்பிளேயில் தெரியணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். இப்போ இது க்ரியேட் பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட் போட்டால் நம்மளால் வந்து எனி எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட், அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பட்டன் எலமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த பட்டன் எலமெண்ட்டை க்ரியேட் பண்ண பிறகு அதோட இன்னர் டெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்ன்னு செட் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து ஒரு ப்ளஸ் சைன் நமக்கு வர்ற மாதிரி. ஓகே, ஸோ சிமிலர்லி நான் ஒரு டிக்ரிமெண்ட் பட்டனும் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டிக்ரிமெண்ட் பட்டன் வந்து நெகட்டிவ் சைன் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் 2 பட்டன் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஸ்பேன் தேவை. அந்த ஸ்பேனில் தான் வந்து நான் அந்த டெக்ஸ்ட்டை காமிக்க போகிறேன். ஓகேவா, அதுக்கு வந்து வேல்யூ எலிமெண்ட்டுன்னு பேர் வைக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலிமெண்ட் ஒரு ஸ்பேன். ஓகேவா, ஸோ இந்த ஸ்பேன் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இல்லை இது வந்து ஒரு நார்மல் பேராகிராஃப் டேக்காக இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கில் வந்து இதை நான் கான்ஸ்டன்ட் இங்கே லோக்கலி டிஃபைன் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கிளாஸ் லெவலில் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து என்னால் வந்து ஒவ்வொரு தடவை இந்த சேஞ்சஸ் நடக்கும் போதும் என்னால் வந்து அந்த சேஞ்சை வந்து ஸ்க்ரீனில் ரைட் பண்ண முடியும், அதாவது அந்த எலிமெண்ட்டில் ரைட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டு தேவைப்படுது. அந்த ஸ்டேட்டை வந்து நான் வந்து ஒரு ப்ரைவேட் வேரியபிளாக டிஃபைன் பண்ண போகிறேன். ஜாவாஸ்கிரிப்டில் ப்ரைவேட் வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு 0 அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது முன்னாடி ஹேஷ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ப்ரைவேட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நானாக வந்து ஒரு ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ரெண்டர் மெத்தடில் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் டாட் வேல்யூ எல்லோட இன்னர் டெக்ஸ்ட் வந்து எப்போதுமே வேல்யூவாக இருக்கணுங்கிறத மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்து திஸ் டாட் ரெண்டர் அப்படின்னு கால் பண்ணுறேன். ஓகே,
ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இன்னும் வந்து அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணல, பட் நம்மளோட பேசிக் கவுண்டர் வந்து விசிபிளாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போது அந்த கவுண்டரை இங்கே கொண்டு வர்றதுக்கு வந்து மை கவுண்டர் அண்ட் மை கவுண்டர். ஓகே. ஸோ இப்போது இங்கே வந்து மை பேரா இல்லை மை கவுண்டர் இந்த டேக் கொடுத்தா தான் இந்த டேக்கில் வந்து இந்த எலிமெண்ட் அட்டாச் ஆகும். ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம வந்து டாமில் ஆட் பண்ணவே இல்லை. ஓகே. ஸோ அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா, திஸ் ஸ்டார்ட் அப்பன் சைல்டு, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பட்டன் வேணும், அப்புறம் இந்த ஸ்பேன் வேணும் which is distart valuable, அப்புறம் டிக்ரிமெண்ட் பட்டன் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்பன் பண்ணால் தான் இந்த எலமெண்ட்டுக்கு கீழே, அதாவது நம்ம க்ரியேட் பண்ண மை கவுண்டர் எலமெண்ட்டுக்கு கீழே இந்த பட்டன், அப்புறம் இந்த பேராகிராஃப், அப்புறம் இந்த பட்டன், இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணும். ஓகே. ஸோ நவ் இப்போது எனக்கு வந்து வந்துருச்சு ஒரு ப்ளஸ் பட்டன், ஒரு ஸ்பேன், ஒரு மைனஸ் பட்டன். பட் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகலை பிகாஸ் நான் எதுவுமே லாஜிக்கலில் எழுதலை. ஓகேவா. ஸோ அப்போ லாஜிக் எழுதணுன்னா நான் என்ன பண்ணணுன்னா, இன்க்ரிமெண்ட் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர், என்ன ஈவெண்ட்டு, கிளிக் ஈவெண்ட்டு கிளிக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகணும், திஸ் டாட் வேல்யூ இல்லை வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகே. வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனால் போதாது, இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ வந்து நம்ம ரீரெண்டர் பண்ணால் தான் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அதனால் நான் திரும்ப ரெண்டரையும் கால் பண்ணணும். ஓகே. ஸோ இது ரெண்டுமே பண்ணால் தான் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து தெரியும். ஓகே. ஸோ இதே மாதிரியே எனக்கு வந்து டிக்ரிமெண்ட் தேவை. ஸோ இதுக்கு வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் காம்பனன்ட் மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேட் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதோட ஸ்டேட் இதில் மட்டும் இருக்குதுங்கிறத நம்ம எப்படி வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம்னா வந்து, இப்போ இன்னொரு கவுண்டர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கவுண்டர் வந்து அதோட ஓன் கவுண்ட் வந்து அதுக்கு இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ 2 கவுண்டர் இருக்குது. ஸோ இந்த கவுண்டரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணால் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இதோட வேல்யூவில் சேஞ்சஸ் இல்லை. பட் இந்த கவுண்டரை இப்போ நான் டிக்ரீஸ் பண்ணுறேன், இதோட வேல்யூ அப்டேட் ஆகுது, இதில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் ரிலே ஆகிற அப்ளிகேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு சொன்னால் கஸ்டம் எலமெண்ட்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அது இன்னும் பெரிய ப்ராக்டிஸ் ஆகலை பிகாஸ் இந்த மாதிரி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான லாஜிக்கை வந்து எழுத வேண்டியதாக இருக்கிறது தான் அதோட ரீசன். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து லிட் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அது வந்து கூகுள்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த லிட் எலமெண்ட்டுங்கிற ஃப்ரேம் ஒர்க் எதுக்குன்னா, இந்த மாதிரியான கஸ்டம் எலமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகும். ஸோ அதில் எழுதி நம்ம ஒன்ஸ் கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கஸ்டம் எலமெண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அந்த எலமெண்ட்டை வந்து நம்மளால் வந்து எந்த ப்ரௌசரில் வேணால் டைரெக்டாக HTMLஸில் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போது இது வந்து எப்படி இந்த ப்ரௌசரில் இருக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இதோட இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போயிட்டு, ஸோ இஃப் யூ சி இங்கே நான் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இப்போது எனக்கு வந்து மை கவுண்டர் வந்துருச்சு, நான் கொடுத்த மாதிரி டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அது இல்லாமல் அந்த மை கவுண்டருக்குள்ளே எனக்கு ஒரு பட்டன் இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது, அப்புறம் இன்னொரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த மை கவுண்டருக்குள்ளே இன்னொரு பட்டன் இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, அப்புறம் பட்டன் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ஹோஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹோஸ்ட் எலமெண்ட்டுக்குள்ளே நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகுது. ஸோ நார்மலாக வந்து நம்ம ரியாக்டில் பண்ணும்போது இந்த ரேப்பர் எலமெண்ட் வந்து தெரியாது, உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் இது வந்து அந்த நம்ம என்ன எலமெண்ட் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த எலமெண்ட்டே வந்து நமக்கு இன்ஸ்பெக்டில் இங்கே டிஸ்பிளே ஆகும்.
ஏன்னா அதுதான் வந்து ப்ரௌசரில் நமக்கு வர்ற எலமெண்ட். வியூ சோர்ஸில் நம்ம பார்த்தாலும் அதே எலமெண்ட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்டான வெப் ஸ்டாண்டர்ட். இது வந்து நிறைய ஃப்யூச்சர் வெப் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பேஸாக இருக்குது. வெப் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்தராக டெவலப் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.